எல்லாமல்ல பரம்பொருளுக்கெல்லாம் பாத்திரமாக திகழ்கின்ற பரமகுருவான பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெரும் கருணை இந்த நல்ல வேளையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் நம் சர்வ சேத்ராதிபதி ஷடாட்சர சண்முகனுடைய கருணையோடு கிடைக்கப் பெற்று வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்தே இருக்க வேண்டும். வணக்கம். எப்பொழுதும் போல நம் அன்புக்கினிய ஐயா ரவி தமிழ்வாணன் அவர்கள்தான். ஏன்னா அவருக்கு ஒவ்வொரு முறையும் அறிமுகம் தேவையில்லை. ஐயா, நீங்கள் தான் ஐயா. சுவாமிகளுக்கு வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் சுவாமிகளுடன் இணைந்து இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதும் பக்தர்களுடன் உரையாடுவதும் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பேராக நான் நினைக்கிறேன். சுவாமிகள் எழுத்து வேந்தராக, சிறந்த நூல் ஆசிரியராக, வெற்றிகரமான புத்தக ஆசிரியராக திகழ்கிறார். பலருக்கு நன்மைகள் செய்கின்றார். அவரோடு இணைவதில் நான் மகிழ்கிறேன். காலை வணக்கம். அருமை ஐயா. வெற்றிகரமாக எழுத்தாளர் நீங்கள் தான் ஐயா சொல்லணும். எனக்கு தெரியல. இல்லை இல்லை இல்லை, அது நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். என்ன ஐயம் என்ன இல்லை, இன்னும் 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 எனக்கு மனசுக்கு அப்படி வரல ஐயா. அதனால வெற்றி அடைய முயற்சி பண்ணேன். ரொம்ப வெற்றி அடைச்சிட்டுமா இருந்ததுன்னா ஒரு நிறைவு வந்துடும். நிறைவு வரக்கூடாது, தொடர்ந்து போகத்தான் வேணும். கரெக்ட் ஐயா. அப்படியே போன வாரம் ஏன்னா அந்த ஒவ்வொரு வாரமும் முடிக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா கேள்வியும் ஆழம், பதில் அதோட ஆழம் தெரியலையா. சுவாமிகள் நல்ல உத்தியோகம், அரசாங்க உத்தியோகம், வெளிநாட்டு உத்தியோகம் போன்றவற்றை முயற்சி செய்பவர்களுக்கு தடைகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? அப்படி தடைகள் ஏதும் ஏற்படாமல் முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? இதுதான் போன முறை நான் கேட்ட கேள்வி. நேயர்களுக்காக திரும்ப இன்னொரு முறை ஞாபகப்படுத்திட்டோம். தடைங்கிறது நான் ஒரு 4-5 விதத்தை பிரித்து பார்த்தோம்னா, சரி, முதல் தடையா அவங்களுடைய முயற்சி. முயற்சி இன்மை. முயற்சி எந்த அளவுக்கு அவங்க செய்கிறாங்கங்கிறது ஒன்று. அடுத்து ரெண்டாவது ஐயா அவங்களுடைய அந்த சிரத்தையான விஷயங்கள், அதில் இருக்கிற ஆழ்ந்த நுண்ணறிவு, அந்த நுண்ணறிவு எப்படி இருக்குதுன்னு தெரியணும். இது ரெண்டாவது தடையாக இருக்கும் ஐயா. இன்டர்வியூ போவாங்க, அதை சரியாக அட்டன் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க கோல்டு மெடலிஸ்டாக இருப்பாங்க. அங்கே போகும்போது அவங்களுக்கு ஒரு நடுக்கம் ஏற்படும். அந்த நடுக்கத்தால் விட்டுடுவாங்க. இது ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னா கிரகங்களால் சிலது இருக்கு. அதுவும் இல்லை, அதை பற்றி நீங்கள் சொல்லணும். ஆமாம், அதுவும் சொல்லித்தான் ஆகணும். அதுவும் இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் இருக்குது, அதுவும் இருக்குது. நாலாவது மாற்று கருத்து. ஒரு உத்தியோகத்துக்காக இவங்க முயற்சி செய்கிறாங்க, ஒரு தொழிலுக்காக முயற்சி செய்கிறாங்க. அது சரியா இல்லைன்னா வேறு தொழிலுக்கு பார்ப்பாங்க. ஒரே தொழிலை செய்யணுங்கிற நோக்கத்தோடு குறிக்கோளோடு பயணித்தா அதை நம்ம சந்திக்கும் போது எங்கேயாவது ஒரு நேரத்தில் அது வெற்றி கிடைக்கும். அது ஒன்று முதல்ல செய்துட்டு 2வது 3வதுன்னு முயற்சி பண்ணுறவங்க ஒரு காலமும் எந்த வெளிநாட்டுக்கும் போக முடியாது, இங்கேயும் பண்ண முடியாது. ஸோ கிரகன்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் அதுக்கு முதன்மையான இடத்துல இருக்கிறது. செவ்வாய்ங்கிறது ஒரு அடுத்த இடத்துல இருக்கிறது. இது அரசாங்கம் சம்பந்தப்பட்டு. பொதுவாக இயல்பு அரசாங்கம் சம்பந்தம் இல்லாததுன்னா புதனும் சுக்கிரனும் சம்பந்தப்படும். மிக முக்கியமாக ஒவ்வொருவருடைய பிறந்த நேரத்தின் கருத்தில் 10ஆம் வீட்டினுடைய அதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிறத வச்சு சில கணக்கை போடுறது ஐயா. இது என்னென்னா பொதுவான கருத்து. நான் சொல்ல வர்றது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, அறிவை பயன்படுத்துகிற விதத்தை நம்ம முதல்ல எது தொழில் செய்கிறதாகட்டும் அல்லது உத்தியோகமாகட்டும் எதுவானாலும் ஆகட்டும், நுண்ணறிவு கண்டிப்பாக இருக்கணும். முன்னறிவு கண்டிப்பாக இருக்கணும். பின்னறிவு கண்டிப்பாக இருக்கணும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அனுபவ அறிவு நிச்சயமாக இருக்கணும். அதே நேரத்தில் குறிக்கோள் அனுபவமும் கண்டிப்பாக இருக்கணும். இந்த 5 அனுபவங்களும் சேரும் பொழுது தோல்வின்றதே வராது ஐயா. அப்போ வராதது இதை இயல்பாக எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்னா, புரியாது, தெரியாது, முடியாது. இந்த ஆமாம் ஐயா, தெரியாது, முடியாது, அது இந்த யாது சொல்லவே கூடாது. அது என்ன இல்லை சொல்லணும், இல்லை வேண்டாம் அப்படின்ற அந்த 5 விஷயத்தை விட்டுறணும் ஐயா. தெரியாது, புரியாது, முடியாது, இல்லை, வேண்டாம். இந்த 5 விஷயத்தை அதிகமாக யார் பின்பற்றுறீங்களோ அவங்க வெற்றி பெறுவது அரிதையா. இதில்
இந்த முன்னறிவு பின்னறிவு நுண்ணறிவு நம்ம வச்சுக்கிறோம். மறைந்த அறிவுகளும் மெய்யறிவுகளும் சேருது. அதில் சூட்சும அறிவு மெய்யறிவு இந்த 5 உடையவர்கள் அனுபவ ரீதியான விஷயங்களை தெரிஞ்சிக்கும் போது இந்த தெரியாது புரியாது முடியாது வேண்டாம் இல்லைங்கிற அந்த 5 அறிவை பயன்படுத்தாமல் விட்டுட்டாங்கன்னா வெற்றி கிடைச்சிடும் ஐயா. இப்போ கிரக ரீதியாக இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கிறது ரொம்ப சங்கடம். சில பேருக்கு ஏற்றுக்கொள்வார்கள், சில பேர் மறுப்பாங்க, சில பேர் நடுநிலையாக போவாங்க. ஆனால் இதை கடைபிடிக்கலாம். நுண்ணறிவு என்பது நுணுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் எல்லா விஷயத்திலையும் நுணுக்கம் இருக்கும் ஐயா. அந்த நுணுக்கத்தை மட்டும் பற்றிட்டோம்னா வெற்றி ஈஸி. ஆனால் அந்த நுணுக்கத்தை போய் தேடி கண்டுபிடிக்கிறது தான் அந்த நுண்ணறிவுனுடைய வேலை. முன்னறிவு ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி இது என்ன ஏதுங்கிற அந்த முன்னறிவை பயன்படுத்தும் போது அதில் அந்த நுண்ணறிவு வெளில வரும் ஐயா. அப்போ முன்னறிவை நம்ம பின்படுத்தணும். இதில் அதே மாதிரி பாருங்கள், பின்னறிவு பட்டுட்டு இன்னொருத்தர் போய் அனுபவப்பட்டு கேட்டு அந்த அனுபவத்தை நம்ம தெரிஞ்சு அதுக்கு நீ அனுபவசாலியாகி இன்னொருத்தருக்கு அறிவு சொல்கிற இடத்துக்கு போகாது. நுண்ணறிவும் முன்னறிவும் சரியாக பயன்படுத்திட்டால் பின்னறிவுக்கு வேலை இல்லை. இது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ சூட்சுமம் அறிவு இது என்ன? நிறைய பேர் பாருங்கள், அவர் பண்ணால் மட்டும் நல்லா இருக்கும், என்னன்னு தெரியலன்னு இருக்கும். அதான் சூட்சும அறிவு. தனித்துவமாக பெயர் எடுக்கும் பொழுது, விஞ்ஞானத்துவமாக பெயர் எடுக்கும் பொழுது, ஒன்று பலவாகவும் பலது பலருக்கும் பயன்படுகின்ற ஒரு புண்ணிய பேருக்கு ஒருவர் போகின்றார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக சூட்சும அறிவாளர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஐயா. அப்போ அந்த சூட்சும அறிவை நம்ம பயன்படுத்தணும். மெய் அறிவு வேண்டும். உனக்கு ஆண்டவன் அறிவை கொடுத்துட்டாங்கிறதுக்காக நீ பல தவறுகளை செய்து உன் மனசாட்சிக்கு நீ பயந்து அதையும் மீறி செய்யக்கூடிய தவறு இருக்கு பாருங்க, அது எங்கேயாவது கொண்டு போய் ஒரு நாள் தள்ளிடுவோம். ஆமாம். அப்போ அந்த மாதிரி நீ ரொம்ப புத்திசாலித்தனம் நினச்சிட்டு செய்தாலும் உன்னால் அது எந்த இலக்கையும் எட்டி பிடிக்கவே முடியாது, அந்த மெய் அறிவை கையாளும் பொழுது. ஆக இந்த அறிவுகளை சரியாக பயன்படுத்தினா கண்டிப்பாக உத்தியோகம் நிச்சயம் உண்டு. அது வெளிநாகட்டும் உள்ளாகட்டும் உள்நாடாகட்டும், அதே போல் தொழில் வியாபாரம் எதுவாகட்டும் நிச்சயமாக பலன் தரும் ஐயா. அப்போ கிரகங்கள் எங்கே வருது? நான் எல்லாம் இவர் சொல்கிறது எல்லாப்படி தான் நான் இருக்கேன், எனக்கு ஏன் நடக்கலை அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டால் தான் 10ஆம் இடத்தை பார்க்கணும், கிரகத்துக்கு வரணும் அப்படிங்கிறது. நம்ம கிரகத்தை பற்றியே வலியுறுத்தி சொன்னால் அப்படியே போயிடுவாங்க ஐயா. ஸோ இந்த அறிவுகளை பயன்படுத்திக்கணும். பொதுவாக ஆண்கள் சூரிய நமஸ்காரம் செய்துட்டு வரணும். தினமும் சூரிய நமஸ்காரம் செய்துட்டு வந்தால் 10ஆம் வீடு கெட்டிருந்தாலும் சரி, செவ்வாயும் சூரியனும் புதனும் சுக்கிரனும் கெட்டிருந்தாலும் சரி, அது நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு வழி. அதே நேரத்தில் அது எப்போ சூரியனை கும்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் காலையில் மட்டும் கும்பிடுறேன் இல்லையா. ஒரு ரகசியம் என்னன்னா, சூரியன் உதயமாகறதுக்கு முன்பாக ஒரு 20 நிமிடத்துக்கு முன்பாக வணங்கணும் ஐயா. இதுக்கு கேத்துளி அப்படின்னு பேர் ஐயா. கேத்துளின்னா அருளை பெறக்கூடியது. அந்த நேரம் சூரிய உதயம் ஆமா, அந்த நேரத்தில் நமஸ்காரம் பண்ணணும். நீங்க கும்பிடும் போது அது உச்சத்துக்கு மேலே எழும்பொழுது இதுதான் நேரத்தினுடைய கையாள்மை ஐயா. காலமும் நேரத்தையும் சரியா பயன்படுத்துறதுங்கிறது. இந்த நேரத்தில் ஆளுமை என்னன்னா, நிறைய பேர் பார்க்கலாம், காலையில் ஒரு 6:05க்கு மேலே 7 மணிக்குள்ளே பிறக்கிறவர்கள் எல்லாம் உழைப்பாளிகளாகத்தான் இருப்பாங்க. அந்த உழைப்பு அறிவு சார்ந்திருக்கலாம், உடல் சார்ந்திருக்கலாம். ஆனால் எதையும் பாதிக்காத ஒரு வெற்றியாளர்களை பெருமளவில் ஆவாங்க. இதுலேயும் மாற்று கருத்தாக இருக்கு சிலது. அது கிரகத்தில் தசா புத்திகளை பொறுத்து தான். ஆனால் பெருமளவில் இந்த விடிய காலம் பிறக்கும் பொழுது லக்னத்தில் சூரியனுக்கும் ஆள் மனசில் பயப்படுவாங்க. இது ஒன்று புதிய செய்தியாக இருக்குது. ஆமாம் ஐயா, இதுதான் இருக்கிறது. அப்போது அந்த மாதிரி ஒரு தன்மைகள் ஆள் மனதில் பயம் இருக்குதுன்னு சொன்னால், சாதிக்கக்கூடிய சாதனையாளனான அறிவுகள் பெற்று உழைப்பவனாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு பயம் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அப்போது எப்படி இதை கையாள வேண்டும்? சூரிய நமஸ்காரம் அந்த கேத்துளி நேரத்தில். அந்த கேத்துளி நேரம் என்பது சூரியன் உதயமாகிறதுக்கு முன்பாக ஒரு 10லிருந்து 20 நிமிடத்துக்கு முன்னாடி உண்மையாக போய் நம்பிக்கையோடு மனசில் எனக்கு இது கிடைச்சிருங்கிற உறுதி கொண்டு போய் சூரிய நமஸ்காரம். இதுக்கு ஆண் பெண் பேதமை கிடையாது.
2 பேருமே செய்யலாம். இந்த கேத்துளி நேரம் தாண்டிட்டு செய்வதற்கான பலன் கொஞ்சம் குறையும். முழு பலன் கிடைக்காது. முழு பலன் கிடைக்காது. நான் என்ன பண்ணுறேன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய சில உடற்பயிற்சியும் செய்வேன். இந்த உட்காந்தவங்க கை பின்னாடி நம்ம கேள்வி வந்து உடல் சம்பந்தப்பட்டது இல்லை. இல்ல அதுவும் நான் சேர்ந்து பண்றேன்னு சொல்லலாம். அது நல்லது ஐயா. ஆனா இந்த நேரத்துல பண்ணு பாருங்க. ஆமா சரியா 5:50ன்னு வச்சுக்கணும். நுண்ணறிவும் முன்னறிவும் பலப்படுத்துகின்ற நேரம் கேதுலியா நேரம். ஆமா ஐயா. அந்த ஒவ்வொரு துளி நேரமும் நமக்கு வெற்றி பாதைக்கு கொண்டு போறது. அதுதான். ஏன்னா நம்ம நேரலை வரிசைங்கிறதுனால யதார்த்தமா சொல்றேன். ஐயா ரொம்ப நேரமா ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்துடும் ஐயா. ஹலோ சாமி, வணக்கம் சாமி. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? பழனி பக்கம் இருந்து பேசுறோம் சாமி. எங்கம்மா? பழனி பக்கம் சாமி. பழனியா? ஆமாங்க சாமி. சொல்லுங்க தம்பி, யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தானே சாமி. என்ன பேரு, என்ன வயதுமா? என் பேருக்கு துரைசாமிங்க சாமி. துரைசாமி. 45 வயசு ஆகுங்க. சொல்லுங்க துரைசாமி. எல்லாமே தடுங்கள் தடை பிரச்சனையா? ஆமாங்க சாமி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் விவசாயம் பார்த்துட்டு டிராக்டர் வச்சிருக்கேனுங்க, அது ஓடிட முடியல. என்னம்மா? விவசாயம் தானே. சரி சரி சரி. விவசாயம் டிராக்டர் வச்சிருக்கேனுங்க. சரி, 7 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை பெருசா வந்து சந்திச்சிங்களா? அது நிறைய வாழ்க்கையே பிரச்சனை இல்ல, அது அப்புறம் அதுக்கு வரேன் நான். இந்த 7வது வருஷம் முன்னாடி என்ன பிரச்சனைன்னு அது சொல்ல முடியுமா? அது ஞாபகம் இல்லைங்களா சாமி? ரொம்ப சந்தோஷம். பிரச்சனை ஞாபகம் இல்லைன்னு சொல்லும் போதே பிரச்சனை இல்லை. சரிங்க சார். அதை விடுங்க. நம்ம என்னன்னா கஷ்டப்படுறோம், கடனாவே இருக்கும். ஆமாங்க சார். எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறை. சொந்தம் பந்தம் முற்றார் உறவு எல்லாம் பிரச்சனை. கண்டிப்பாங்க சார். ஏன்டா வாழணும், இப்படி ஒரு வாழ்க்கை தேவையாங்கிற கேள்விக்குறி. எதை போய் தொட்டாலும் ஆரம்பத்துல நல்லா ஆகுது, அப்புறமா பிரச்சனை ஆகுது. நான் ஒருத்தங்கிட்ட எட்டுன்னு போனா அவனுக்கு நல்லா இருக்குது, நான் சொன்னா அவன் நல்லா இருக்கான், எனக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் உடம்புல ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இந்த 3 வருஷமா வேற வந்துட்டு இருக்கு. நல்லாவே சூன்யம் யாராவது வச்சுட்டாங்களாங்கிற பயத்தையும் உருவாயிடுச்சு. நல்லாவே உருவாயிடுச்சு. இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் இப்ப நீங்க தான் சொல்லணும் சாமி. நான் எப்படிங்க சாமி சொல்றது? சரி, நான் உங்களோட வரலாம்னு உங்க புக் 6 புக் வாங்கியிருக்கேன் சாமி. என்ன புக்குமா? இது பக்கத்தை தேர்ந்தெடுக்கும். படிக்கிறீங்களா? ஆமாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இந்த சோசி கொஞ்சம் தெரியும்ட்டு இப்போ அப்படியே வாங்கி வாங்கி உங்களுக்கு. சரி சரி சரி. ஒன்றும் இல்லை. உங்க அப்பா சரிங்க சார். தாத்தா யாருக்காவது 2 தாரம் இருந்ததா? தாரம் 2 தாரம் இந்த மாதிரி இல்லைங்க சார். தெரியல. அம்மா வழியில் அந்த மாதிரி யாருக்காவது இருந்ததா? அம்மா பெத்த அப்பா அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லைங்களா சாமி? தெரியல. எப்பயாவது பாம்பு அடிச்சிருக்கீங்களா? பாம்பு அடிச்சது சாமி. அதுக்கு ஏன் இவ்வளோ இழுவ? அடிச்சிருப்போங்க சாமி. ரைட். ஒன்றும் இல்லைம்மா, வீடு நீங்க இருக்கிற வீடும் சரியில்லை. சரிங்க சாமி. இது வந்து சுருஹத்தி தோஷம்ங்கிற ஒரு சாபம் இருக்கு. உங்க கொடியில பிறந்த யாருமே பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியாது. இது வந்து கொஞ்சம் நம்ம ஆழ உழுது செய்யணும். இந்த இப்போ போஜீஸ்வர லிங்கன்னு இப்போ நான் ஒன்று அறிமுகப்படுத்தினேன் தெரியுமா? அந்த போஜீஸ்வர லிங்கத்தை வாங்கி முதல்ல 48 நாள் அதுல என்ன கொடுத்துருக்கிறனோ ஒரே ஒரு அகல் விளக்குல தீபம் ஏற்றி வச்சு பூஜை ரூம்ல மின் விளக்கு, அதாவது லைட் எல்லாம் இல்லாம அந்த விளக்கு வெளிச்சத்துல உட்கார்ந்து அந்த லிங்கத்தை பார்த்து அதுல இருக்கிற மந்திரத்தை ஒரு துணி போட்டு உட்கார்ந்து டெய்லி சூரிய உதயத்துக்கு முன்னாடி சூரிய அஸ்தமனம் பிறகு டெய்லி வழிபடுங்க. 48 நாள் வழிபடுத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்லது என்னங்கிறது காமிச்சிரும். ஒரு முறை என்ன வந்து நேர்ல பாத்துருங்க. ஏன்னா கொஞ்சம் அலச வேண்டி செய்ய வேண்டியது இருக்கு. அதனால முதல்ல நீங்க வெளில வந்துருங்க. லிங்கம் வாங்கணுன்றதுக்காக நான் சொல்லல. உங்க பிரச்சனைக்கும் சுருஹத்தி தோஷ சாப நிவர்த்திக்கும் அதுல வழி இருக்கு. அதனால சொல்லியிருக்கேன். நல்லா குறையில்லாத குறையெல்லாம் தீர்ந்து நிறையோடு நெடுஞ்செல்வம் பெற்று நல்லா இருங்க. நல்லது. இல்ல, அது பெரிய சந்தோஷம். படிக்கிறீங்களா? அதுதான் முக்கியம். சரி சரி. படிக்கும் போது நரக தண்டனை வாங்கிட்டீங்களா? அது வாங்கி படிங்க. பாக்குறவங்களாம் அதான் சொல்லுவாங்க, ஐயோ சாமி அந்த புக்கை கீழே வைக்க முடிய மாட்டேங்குது, படிச்சா உள்ளே போயிடுறோம் அப்படின்னு. வாங்கி பாருங்க தம்பி. நல்லதுமா நல்லதுமா. ஐயா அப்படியே தொடர்ந்து இருக்காங்க. ஹலோ வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியிலிருந்து பேசுறேன். சின்னையா. சின்னையா, யாருக்கா கேட்க போறீங்க? பையனுக்கு
கல்யாணத்துக்காக பையனோட பேரும் வயதும் சொல்லுங்க. ஹம்சபாலமுருகன். அம்ச பாலமுருகன். ஆ சரிங்க. வயசு என்னாச்சுங்க? வயசு 33. ஓ, இது வரைக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல? ஆமா, நெய் நிரப்பிட்டு வந்தேன். என்னங்க? நெய் நிரப்பிட்டு வந்தேன். தேங்காய் நெய் நிரப்பி கொடுத்தீங்களா? ஆமா. சரி சரி. 3 மாசம் முடிவு பண்ணி நெய் நிரப்பி கொடுத்துட்டு வந்தேன். நீங்க தான் பேசுறீங்களா மாப்பிள்ள? இல்ல, மாப்பிள்ளை அப்பா பேசுறேன். அவரு கல்யாணத்துக்கு நீங்க நெய் நிரப்பி கொடுத்து எப்படின்னு புரியல எனக்கு. அவரு வரலையா? அவர் சிங்கப்பூர் பையன் சிங்கப்பூர்ல இருக்காரு. சரி 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 சரி. நான் சரி. கொடுத்தேன். ஜாதகர் எல்லாம் ஜோசியம் பார்க்கும் போதுலாம் என்ன சொன்னாங்க? இல்ல, நீங்க உங்கதான் நான் பேசும்போது 3 மாசம் முடிஞ்சுன்னு சொன்னீங்க. ஏற்கனவே ஒரு நாள் பேசுனேன். ஜாதகம் பார்த்தேனா? ஜாதகம் எல்லாம் பார்க்கல. நீங்க சாதாரண சொல்லி ஒன்னும் தடையில முடிக்கிறேன், நீ நேரத்தை கொடுங்கன்னு சொன்னீங்க. சரி சரி. போன மாசம்லாம் எதுவும் ஜாதகம் வரலையா? ஒரு ஜாதகம் வந்துச்சு, அது கொஞ்சம் சரியா வரல. ஏன் அது நல்லா இல்லையா? ஜாதகம் நல்லா இல்லையா? ஜாதகம் நல்லா இருக்கு. அவங்க பொண்ணு கொடுக்குறாங்க. சரி, ஒன்றும் இல்லை, ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க, முடிஞ்சிடும். சரி. அப்படி இல்லைன்னா நம்ம ஜாதகத்தை பார்த்து என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம். முடிஞ்சிருங்க. எனக்கு ஒன்றும் முடியாதுன்னா படலை. சிங்கப்பூர்லன்றதுனால கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல, அதுதான் பிரச்சனை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, நல்லதுங்க நல்லதுங்க. ஹலோ, சாமி வணக்கம் சாமி. வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? தேனி மாவட்டத்துல. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? என் வீட்டுக்காரர். அவர் பேரும் வயதும் சொல்லுங்கம்மா. வயது 46 சாமி. செந்தில்குமார் சாமி. என்ன குமார்? செந்தில்குமார் சாமி. செந்தில்குமார். சொல்லுங்கம்மா. கடன் பிரச்சனை. வயது என்ன சொன்னீங்கம்மா? 46. 46. ஆமாங்க சாமி. சரி சரி. அவங்க சொத்து பிரச்சனை இருக்காமா அவருக்கு? இருக்குங்க சாமி. அது இன்னும் முடியலையா? அது முடியும் சாமி. அவங்க வீடு வந்து இப்ப லோன்ல தான் இருக்கு சாமி. ஆமா, பல பிரச்சனை, மன உளைச்சல், தொழிலும் சரியா இல்லாம. என்னம்மா? தொழில் வந்து சரியா இருக்கு. என்ன தொழில் செய்யறாருமா? ஒர்க் ஷாப் வச்சிருக்காங்க சாமி. ஓஹோ. ஜேசிபி 3 ஜேசிபி வச்சிருக்காங்க சாமி. ஓ அம்மா, இதெல்லாம் வந்து இவருக்கு கடந்த 6 வருஷமா செய்யறாரா 8 வருஷமா செய்யறாரா? 8 வருஷமாவே செய்யறாங்க. இந்த 8 வருஷமாவே கடன் அடையாம பிரச்சனைல மாட்டிக்கிறாரா? ஆமாங்க சாமி. நகைகள் எல்லாம் போச்சு, மாசம் மாசம் ஏதாவது பிரச்சனை வந்து தாழ முடியாத வேதனைப்படுறாரா? ஆமாங்க சாமி. அதே மாதிரி எதுல போனாலும் பிரச்சனை. நல்லா போற வண்டி ரிப்பேர் ஆயிடும், அது பணம் வரும்போது பிரச்சனை ஆகுதா? ஆமாங்க சாமி, எல்லாமே நடக்குது. அம்மா, இது வந்து அவருக்கு அந்த தொழில் கிடையாது. ஆனா அவர் வந்து அதெல்லாம் விட்டுடுன்னு சொன்னா செய்ய மாட்டாரு. எனக்கு கௌரவம் போயிடும், எனக்கு அதெல்லாம் நான் அசிங்கமா போயிடும், நான் விட மாட்டேன்னு சொல்லுவாரு. அவர் விடாம கடன் தீராது. பரிகாரம் பண்றதுனால இது அப்படியே அதே தொழில் செய்துட்டு பரிகாரம் பண்ணா சரியா போகணும்னா ஒரு காலமும் சரியா போகாது. அவர் தொழிலை மாத்துறது தான் நல்லது. அதுக்கு நிறைய காரணம் இருக்கு, நான் சொல்றேன் பாருங்க. அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் ஒத்து போறது கஷ்டம். ரெண்டாவது, ஒரு முடிவா எடுக்க மாட்டாரு, குழப்பவாதியாவே இருப்பாரு, அதிக கோபப்படுறது. அது எங்க போனாலுமே அவரை பயன்படுத்திக்குவாங்கிறது இவருக்கு தெரியாது, நீங்க சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாரு. இது அவரோட குணம். இந்த குணமுடையவருக்கும் அந்த தொழிலவருக்கு இல்லைன்னு சொல்றதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனால அவர் முதல்ல தொழிலை மாத்துறது தாமா நல்லது. நீங்க அப்படி இல்லைன்னா கூட இணையதளத்துல வந்துடும், இதை போட்டு காட்டுங்க. எப்போ 8 வருஷமா வண்டியும் இரும்பையும் தொட்டாரோ அன்னிலிருந்தே அவருக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுது. கடன் மேல கடன் தேவையில்லாத. இப்ப மாசம் ஒரு 10,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் வருதுன்னா 2 லட்சம் டியூ கட்ட போக வெளியில இருந்து கொஞ்சம் பணம் வாங்கி அதுல போடுற சூழ்நிலை கண்டிப்பா வரும். இது வந்து தொடர் கதையா போயிடுமா? ஆமா. இப்போ நம்ம ஏற்கனவே கடன் இருக்கு, இப்போ வண்டி வித்தாலும் கடன் அடையாது, நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற நிலைமையில தான் அவர் இருப்பாரு. இதுதான்மா அவர் தொழிலை மாத்தினதுதான் விமோசனம்மா. ஆமாம்மா. நல்லதும்மா. நல்லதும்மா. ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம்.
மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா சரியா தவறா இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஐயா, நான் சொன்னது போல் சூரிய நமஸ்காரம் கேதுலியாவில் முழு நம்பிக்கையோடு செய்கிறவங்க அந்த கேள்விக்கு விடை எல்லாரும் வெற்றி பெற முடியும். தொழில் சார்ந்த விஷயம். அதே நேரத்தில் நான் சொன்ன இந்த 2 5களையும் கருத்தில் வச்சுக்கணும் ஐயா. அதுக்கு பதில் ஒரு செய்தியா ஐயா, இன்னைக்கு அமாவாசை, எப்பவும் போல் வெற்றிலையாகும். நிறைய குழப்பம். இன்னைக்கு சனி பயிற்சி இருக்கா இல்லையா, அப்புறம் அமாவாசை கிராணம் மாதிரி, அது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, அது கிராணம் மாதிரி அப்படின்னு ஒவ்வொரு வேறுபாடுகளான விஷயங்களாக இருந்தது. எது எப்படி இருப்பணும், வெற்றிலையாக மட்டும் நிறுத்தவே முடியாது. ஏன்னா அது அமாவாசைக்கென்றே பிறப்பிக்கப்பட்ட ஒரு விஷயம். அது சாஸ்திரம். அதனால் எப்பவும் போல் வரவங்க தாராளமாக வழிபடுங்க. இன்றைக்கி நடக்கும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அமாவாசை யாகம் வெற்றிலை யாகம் உண்டு. அது எளிதில் பலன் தரணுங்கிற நோக்கத்தோடு தான் அதை தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு தன்மையை நான் முடிவு செய்து வைத்திருக்கிறேன்னு உங்களுக்கு சொல்லி, வருகின்ற 2/4/2025 புதன்கிழமை அன்னைக்கு முழு வளர்பிறை திதி இருக்குது, அதாவது பஞ்சமி. இந்த வளர்பிறை பஞ்சமி முழுசாக இருக்கிறதுனால புதன்கிழமை வருவது என்பதே ஒரு விசேஷம்னு நான் பல இதில் சொல்லியிருக்கேன், நிகழ்ச்சிகளில் பலவிதமாக இணையதளத்துலேயும் சொல்லியிருக்கேன். ஏன்னா பஞ்சம் என்றாலே 5, பஞ்சமின்றதுக்கு தனித்தன்மை உண்டு. 5 ஆதாரங்கள் தத்துவம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ பாருங்கள், பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய்க்கு மேலே ஒன்று கிடையாது. அதனால் அது பஞ்ச கவ்யனே, அதுக்கு ஒரு பெரிய தன்மைகள்லாம் இருக்குது. அதில் கொஞ்சம் சாணம் போடுவாங்க, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். அதனால் புதன்கிழமை வரக்கூடிய பஞ்சமிக்கு செல்வாக்குகளை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. அது வருகின்ற 2ஆம் தேதி முழுக்க இருக்குது. பூசணி தீபம் போட்டு பயனடையுங்க. புதன்கிழமை விசேஷம்ன்றதை மீண்டும் பதிவு வைக்கிற ஒரு பக்தர் ஐயா.
ஹலோ. ஹலோ. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா பெரியபாளையத்துல பேசுறேங்க. யாருக்கா கேட்க போறீங்க? என்ன பேரு, என்ன வயதுங்க? பேரு ஞானசேகர், வயது 41 ஐயா. ஞானசேகரா? ஓ, சொல்லுங்க ஞானசேகர். 4 வருஷம் முன்னாடி ஏதாவது பணம் நஷ்டப்பட்டீங்களா? பணம் நஷ்டமா ஐயா? பணம் நஷ்டப்பட்டு யார்கிட்டனா கொடுத்து மாட்டிக்கிட்டீங்களா? இல்ல, யாருக்கு கொடுக்கல ஐயா. பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் ஆயிடுச்சு, பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. சரி. குழந்தை பெரிய பிள்ளையானா, போன அமாவாசைக்கு பெரிய பிள்ளையானா. சரி. பெரிய பிள்ளையாகி வந்தவங்க எனக்கு கண் ஆப்ரேஷன் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு வந்தேன். கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். சரி. இப்போ அதுல இருந்து வேலை செஞ்ச இடத்துல இருந்து வேலை செஞ்ச இடத்துல வந்து நான் ஒரு ஆளு என் பிளேஸ்ல ஒரு ஆளு உட்கார வச்சு வந்தேன். இப்போ அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஆளு வந்து கூடவே இல்லை வேலைக்கு. திருப்பி ஒரு 4-5 கம்பெனி எல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்து எந்த கம்பெனி வேலைக்கு போறது ஒரு மனக்குழப்பமா இருக்குங்க. இது வந்து பெண் வயதுக்கு வந்ததுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது அந்த மாதிரி போகாதீங்க. இது இன்னைக்கு நீங்க வேலை சரியில்லை, வேலை தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது, பிரச்சனைன்னு சொல்றீங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி செய்து எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கீங்க? கேள்விக்குறி. அதுதான் நானே சொல்றேன், அது கேள்விக்குறியா இருக்கும். ஏன்னா பாப்பா வயசுக்கு வந்து அதுல இருந்து தான் கண் ஆபரேஷன் சொல்றதுக்காக இதை நான் சொல்ல வந்தேன். சொல்றேன், உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே 12 ஆண்டு காலமாவே சரியில்லை. ஒன்னு முயற்சி பண்ணும் போது எங்கேயாவது பிரச்சனை, நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, கடைசியில பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது எதுல போனாலுமே தடை தடங்களுங்கிறது உங்களுக்கு வந்துகிட்டு தான் இருக்கும். இது முதல்ல உங்க வீடு மேல எனக்கு டவுட் ஆயிருக்கு. வடகிழக்கு மூலையில என்ன இருக்குங்க? ஈசானிய மூலைன்னு சொல்லுவோம்ல, தெரியல. பூஜரம் இருக்காதுங்க, தவறா சொல்றீங்க. ஆமா, வடகிழக்கு நான் சொல்றது. சரி, விட்டுருங்க. அது ஒன்றும் பண்ணாதீங்க. வடகிழக்கு சரியா இருக்கான்னு பார்த்துக்குங்க. ரெண்டு தப்பு இருக்கு அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புதன்கிழமை ஒரு வாழை இலையில பச்சரிசி பரப்பிட்டு அங்கேயே சிவன் கோயில் எங்க இருக்கோ அதுல 5 நெய் தீபம் போடுங்க. அந்த 5 நெய் தீபம் போடுறீங்களா, அந்த வாழை பச்சரிசி பரப்புறீங்கல்ல, அதுல ஸ்டீம்னு எழுதி அது மேலதான் விளக்கு வைக்கணும். ஸ்டீம்னு எழுதணும். ஸ்டீம் 5 ஸ்டீம் எழுதி அது மேலதான் தீபம் போடணும். 5 புதன்கிழமை போடுங்க. இத சரியா பார்த்து பண்ணுங்க. அங்கேயே பிரசாத பாலோ ஏதோ அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. ஏதாவது பிரசாதமா படைச்சு உங்க கையால ஒரு 4 பேருக்கு தானம் கொடுங்க. இதை 5 புதன்கிழமை செய்திருங்க. 3 அமாவாசைக்கு நம்ம ஆசிரமத்தில் அந்த வெற்றிலை யாகம், ஜும்சா அப்படிங்கிற மந்திரம் எழுதி வரக்கூடிய வெற்றிலை யாகம், அதை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. இதை பண்ணீங்கன்னா வேலையும் சரி, அதே நேரத்தில் இருக்கிற பிரச்சனையும் சரி, தீர்வு வந்துடும். அடுத்து நான் இந்த நிகழ்ச்சியில் பேசின மாதிரி காலைல சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சூரிய நமஸ்காரம் தினமும் பண்ணணும். சாமியை கும்பிட முடியலையா? ஏன்? வேலைக்கு போயிட்டே இருப்பேன். வேலைக்கு போகும்போது காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு உள்ள குலதெய்வத்தை கும்பிட்டு அப்புறம் உள்ள சாமி கும்பிடுவேன். நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க. சூரிய உதயம் ஆவறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி பண்ணுங்க. சரிங்களா? அது சர்வகர்ம நாச்சினி. கரெக்டாக ஒன்றும் பயப்படாதீங்க. நான் சொன்னது செய்யுங்க, சரியா போயிடும். நல்லதுங்க, நல்லது. ஹலோ. வணக்கம் கண்ணா, எங்க இருந்து பேசுறீங்க? பாளையங்கோட்டையா? யாருக்கா கேட்க போறம்மா? அவர் பேருடா கண்ணு? என்ன வயசாச்சுடா கண்ணா? அவங்களுக்கு சொல்லுடா கண்ணா. நீங்க தேய்பிரை பஞ்சத்துல விளக்கு சொல்லிருக்கீங்க. நம்ம
தேய்பிரை பஞ்சமியில விளக்கு போட சொல்லியிருந்தீங்க. சரி 3 தடவை போட்டு முடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டியா? முடிச்சிட்டாங்க. அப்போ 3 வாட்டி போட்டு முடிச்சிட்டாங்க. சரி கண்ணா. ரேஸ் கிருஷ்ணாப்பா வீட்டுல எந்த தங்கத்தொழில் கொஞ்சம் டக்குன்னு இடத்துல நகர்ந்து வந்து பேசுறா கண்ணு. வீட்டுல எந்த தங்க பொருளும் தங்க மாட்டேங்குதுப்பா. சரிம்மா. வீட்டுல இந்த பூர்வீக வீட்டுல இருக்கலாமா வேண்டாமா? கண்ணா கொஞ்சம் தள்ளி வந்து பேசு, விட்டு விட்டு கேக்குதும்மா. அப்பா பூர்வீக வீட்டுல இருக்கணுமா வேண்டாமா? ஏன் இந்த சந்தேகம் வந்தது? எப்பா முன்னேற்றமே இல்லப்பா வாழ்க்கையில. என்னம்மா? வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை, ஒரே கடன் பிரச்சனை. ஓ சரி, இந்த வீட்டுனால தான் அந்த பிரச்சனை நினைக்கிறியா? என்னப்பா என்னன்னு தெரியலப்பா, நீ சொல்லுங்க. சரி, உங்க கணவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் எப்படி இருந்தது? அது அவங்க அப்பா வழி சொத்து தானே? ஆமாப்பா ஆமாப்பா. சரி, அவருக்கும் எப்படி இருந்தது? உங்க மாமனாருக்கும் உங்க கணவருக்கும்? அவங்களுக்கு இவங்களுக்கு ஆகவே ஆகாதுப்பா. என்னம்மா? அவங்களுக்கு இவங்களுக்கு ஆகவே ஆகாது. அப்பா எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இவரு கேட்க மாட்டாரா? அப்பா நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டாரு, கெட்டது சொன்னாலும் கேட்க மாட்டாரு. ஆமாப்பா. சரி, ஆனா அப்பா சொத்து மட்டும் வேணும் அவருக்கு. இல்லப்பா இப்ப வேற வழியில மாதிரி வந்துருக்கோம். இல்லைம்மா, நீ சொல்றதுக்கு சொல்றேன் நான். அவர் வீடும் கொடுத்துருக்கிறாரு, அவர்கிட்ட இவர் ஆவாதுன்னு போனா ஏன் கடன் இருக்கும்? கடன் இல்லாம எப்படி இருக்கும்? சரி போகட்டும். என்ன தொழில் செய்யறாரு? அவங்க எலக்ட்ரிஷியன். எலக்ட்ரிஷியன் செய்துட்டு கடன் ஆனாரா? ஏதாவது புதுசா இது செய்ய போறோம் அது செய்ய போறோம்னு எங்கேயாவது ஏமாந்தாரா? ஆமாப்பா. என்னம்மா? ஆமாப்பா. என்ன ஏமாந்தார் சொல்றா கண்ணு? கண்டக்டர் வேலைக்காக கொடுப்பாங்கப்பா. அப்புறம் அதுல போகல அப்படின்னு பண்ணிட்டாங்க. ஒரு நாள் போயிட்டு அப்படியே பாட்டிட்டாங்க. ஓ கண்ணா, நீ நேர்ல பாத்துறா கண்ணு. எனக்கு சந்தேகம் 2-3 தோணுது. சரிப்பா. நேர்ல பாத்துறா கண்ணு. சரிப்பா சரி. நல்லதுரா கண்ணா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா குறையில்லாம தீர்க்க சுமங்கலியா தீர்க்கமா நல்லா இருறா கண்ணு. சரிப்பா. ஓகே. தொடர்ந்து இருக்கீங்க. ஹலோ. ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? தென்காசி. தென்காசி அம்மா? ஆமா ஆமா ஆமா. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? சாமி மூலம் நன்றி சொல்லணும். சொல்லுங்கம்மா. நான் உங்க சின்ன பிள்ளையில பாத்துட்டேன். சொல்லிதான் எனக்கு வேலையை கிடைச்சது. வெரி குட்மா. அதனால முதல்ல அதுக்கு நன்றி. சரி, இப்போ தம்பிக்கு கேட்கணும். தம்பி கேட்கணுமா? ஆமா. நன்றி சொன்னியே, புக்கு வாங்கினியா? இல்ல இல்ல அதெல்லாம் பத்தியா, வேலை கிடைச்சது சிங் மந்திரம்லாம் சொல்லிட்டு புக்கு வாங்க மாட்டேன்ற பாரு நீ. சரி சரி, சும்மா வாங்கினன்றதுக்காகலாம் சொல்லலை நான். இப்போ நீ என்ன கேட்க போறியோ அது உன் தம்பிக்கு நிவர்த்தி அந்த புக்குல இருக்கு, அதுக்கு தான் சொன்னேன். சொல்லுடா கண்ணா. தம்பி பேரு லட்சுமிகாந்தன். சொல்லுமா. தம்பி பேரு லட்சுமிகாந்தன். ஏஜ் 34. சொல்லுங்கம்மா. இல்லம்மா, லட்சுமிகாந்தனா? ஆமா. சொல்லு கண்ணா. அவருக்கு ஒரே கடன் பிரச்சனைதான் இருக்கு. எந்த தொழிலாலும் வளர்க்க மாட்டேங்குது. எது பண்ணாலும் பிரச்சனை ஆயிடுதா? நம்ம எந்த தொழிலுமே. அவரு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆமா, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. 2 பேரும் ஒற்றுமையா இருக்காங்களா? இல்ல, ஒரே கான்ஃபிளிக்ட் தான். பிரச்சனை தான். ஆமா ஆமா. அப்பப்போ சரி, நீ அவருக்கு நகை தெரியாம கொடுத்தியா? வீட்டுக்கு தெரியாம? வீட்டுக்கு அது அப்ப கொடுத்துருக்கேன். என்னம்மா? அப்ப கொடுத்துருக்கேன். கொடுத்துருக்கியா? அதை நிறுத்த அவர் சரியாயிடுவார். ஆமா, இது அப்புறம் உனக்கும் பிரச்சனை ஆயிடும். கண்ணு, எனக்கு எப்படிடா தெரியும் நீ அவரு கொடுத்தேன்னு? வருது இல்ல? அப்ப புரிஞ்சுக்கோ. அவருக்கு என்னன்னா, நல்லா உழைச்சி அது முன்னுக்கு வரங்கிறத தவறான பாதையில போயிட்டு இருக்காரு அவரு. அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அவரை சரியான பாதையில போறதுக்கு வழி நடத்தணும். அப்போ அவர் அந்த கடன் அடைக்கிறது அவர் என்ன வழி காட்டுவாரு? நகையை வாங்கி போய் வச்சிருவாரு. நீயும் திக்கு திக்குன்னு வாழணும். அவரும் வச்சு கொடுத்துட்டு மேல் கொண்டு வெளில கடன் வாங்கிட்டு இருப்பாரு. இதான் நடக்கும். அதனால நீ முதல்ல நகை கொடுக்கறத கட் பண்ணு. ஒரு முறை மெல்ல அழைச்சிட்டு என்ன பாரு.
சரி சாமி. அப்போ வழி கிடைக்கும். ஏன்னா நான் சொல்லிடுவேன், உங்க தம்பி குரல் கேட்டா கூட எனக்கு என்னென்ன இது தெரியும். உன்னை வச்சு நான் அவருக்கு சொல்றதுங்கிறது சரியான இது கிடையாது. ஆனா அவர் சரியில்லை, சரியான பாதையில போகலன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. வந்து அழைச்சிட்டு வாடா கண்ணா. வந்தா எனக்கு நினைவுபடுத்த சொல்றா கண்ணா. நல்லதுரா கண்ணா. ஓகேம்மா. ஐயா, இன்னொரு சிறிய இடைவேளை. மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம்ம ஆத்ம சங்கம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். என்னடா ஒவ்வொரு வாரமும் இதை போட்டு போட்டு காட்டுறார், விளம்பரம்னு பார்க்குறீங்களா? விளம்பரத்துக்காக அல்ல, புதிதாக பார்க்குறவங்க ஒவ்வொரு வாரமும் வரும்பொழுது அவங்களுக்கு தெரியட்டும் அப்படி என்பதற்காக சொல்லப்படுகின்றது. ஏன்னா இதில் இந்த விளம்பரத்தில் வர அத்தனையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்து பலனும் பயனும் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மைன்றதுனால அது எல்லாருக்கும் போய் சேரட்டும் அப்படிங்கிறது தான். போன வாரம் ஆசிரமத்தில் நிறைய பக்தர்களை பார்க்கும்போது வந்த ஒருத்தர் காரில் விக்ரமாயா இருந்துச்சு. அப்போ தான் பார்க்குறேன், நான் உள்ளே போகும்போது விக்ரமாயா மாட்டிக்கிச்சு. யாரோ தெரிஞ்சவங்க நம்ம பக்தர்களாக தான் இருப்பாங்கன்னு. ஆனால் அவர் நம்ம பக்தர்களில் புதிதாக இருந்தவர். அவரை கேட்டேன், உங்களுக்கு எப்படி இது தெரியும், விக்ரமாயா எப்படி தெரியும்? இல்லைங்க, நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு வண்டியில் போனால் அதில் இருந்துச்சு. நாங்கள் குற்றாலம் பக்கம் போயிட்டு இருந்தோம். திடீர்னு மாடு குறுக்க வந்து நாங்கள் மாடு அடிப்படக்கூடாது திரும்பி மரத்தில் போய் எடுத்துகிட்டு போய் இடித்தோம். காரு வந்து பார்த்தா எல்லாரும் உள்ளே இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு டேமேஜ் ஆச்சு. இந்த விக்ரமாயார் எங்களுக்கு ஒரு சின்ன கீறல் கூட இல்லை, பேனட் வரைக்கும் உடஞ்சதே தவிர விக்ரமாயா உடையலை. இது எனக்கு ஆச்சரியத்தை தந்தது, அதனால் நான் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் என் காரில்னு சொன்னார்.
அதுக்காக தான் நான் சொல்றேன், அதுக்காக சொல்ல வந்த ஒரு பக்தர் ஐயா. ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம்டா கண்ணு, வணக்கம்டா கண்ணு, எங்க இருந்து பேசுறீங்க? பெரம்பூர்ல இருந்து பேசுறோம். யாருக்கா கேட்க போறடா கண்ணா? எனக்கும் என் சின்ன பொண்ணுக்காகவும் தான்ப்பா கேக்குறோம். உங்க பேர் என்ன? தனலட்சுமிப்பா. தனலட்சுமி, வயசு என்னாச்சுமா? 46 வயசு ஆகுதுப்பா. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. குறையில்லாத தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்கம்மா. பெரிய சின்ன பொண்ணு 12வது படிக்குதுப்பா. இன்னையோட லாஸ்ட் எக்ஸாம்ப்பா. சரி, நல்லபடியா என் மார்க் வரணும், எந்த காலேஜ் போனாலும் சீட்டு கிடைக்கணும்ப்பா. அவ்வளவுதானடா கண்ணு, கண்டிப்பா மார்க் கிடைச்சிடும், எடுக்கணும். கவலையை விட்டுரு. என்னால வந்து பார்க்க முடியலப்பா அவங்கள. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இதோ இப்போ பார்த்துட்டல்ல. எனக்கு இதே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். கண்டிப்பா அவளுக்கு பிரச்சனை இருக்கும், மார்க் கம்மியாகும், சரியா சீட்டு கிடைக்காதுன்னெலாம் இல்லடா கண்ணு, கண்டிப்பா கிடைக்கும், நீ கவலையை விட்டுடு. சந்தோஷம்ப்பா. ஏன்னா எனக்கு தோன்றதை நான் சொல்றேன் உனக்கு. ஏன்னா ஏதாவது பிரச்சனைனா அப்படி தட்டும், பொறி தட்டும். ஒரே பிரச்சனை தான் பொறி தட்டுது, கர்ப்பப்பை பிரச்சனை இல்லாம பார்த்துக்க உனக்கு. அப்படிங்களாப்பா? அது மட்டும் பார்த்துக்கோ. அது எப்பயாவது தொல்லை கொடுத்துச்சுன்னா அதை உடனே மருத்துவரை பார்த்துரு. சரியா? எனக்கு வந்து சுகர் இருக்குதுப்பா. நீங்க சொன்ன அந்த 15 நாள் சாப்பிடுறது சாப்பிட்டு தான்ப்பா இருக்கேன் நானு. பௌர்ணமி அன்னைக்கு அந்த நீராக்கீரை எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அது சாப்பிட முடியல. ஆனா சுகர் மட்டும் இறங்கவே மாட்டேங்குதுப்பா. அம்மாவுக்கும் சுகர் இருந்து அதனாலதான் இறந்துட்டாங்க. எவ்வளவு இருக்குடா கண்ணா? இப்ப போய் செக் பண்ணதுக்கு 400 இருக்குதுப்பா. ஐயோ, என்ன நீ இவ்வளவு சொத்து வச்சிருக்க? நீ மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? சாப்பிட்டு தான்ப்பா இருக்கேன், ஊசியும் போடுறேன், இன்சுலினும் போடுறியா? ஆமாப்பா. சரி சரி, இன்சுலின் போட சாப்பாடு கண்ட்ரோல்ல இருக்கியா? அந்த அளவுக்குலாம் சாப்பாடெல்லாம் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறது கிடையாதுப்பா. ஆனா வந்து சுகர் மட்டும் இந்த மாதிரி இருக்கு. அதுவும் தப்பு. அதாவது என்ன பண்ணு, துவர்ப்பும் கசப்பும் டெய்லி எடுத்துக்கணும். நீ இந்த துவர்ப்பும் கசப்பும் நீ டெய்லி எவ்வளவு எடுத்துக்கிறியோ, 3 வேளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி துவர்ப்பும் கசப்பும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ சாப்பிடணும். அது எது எதுல இருக்குதோ அதெல்லாம் சாப்பிடு, நீ கண்ட்ரோலுக்கு வரும் கண்ணு. ஆமா, அதுல வந்து என்ன நம்ம பார்க்கணும், அது இது இந்த அளவுக்கு விடக்கூடாது, அப்புறமா தேவையில்லாம தொல்லை வரணும். அதுதான் சொன்னேன், கர்ப்பப்பை பாருன்னு மறைமுகமா வயிறு போய் பார்த்துக்கோ, கிட்னி பிரச்சனை வந்துட போகுது. சரியா? உனக்கு தான் பிரச்சனையா தெரியுது, பாப்பாக்கு எதுவும் தெரியல எனக்கு. அது பார்த்துடுறா கண்ணு. நீ இந்த இனிப்பு துவர்ப்பும் அந்த கசப்பையும் டெய்லி சாப்பிடு. அதுலயும் குறையலன்னா ஒரு முறை என்ன வந்து பாடுறா கண்ணு. சரியா? வர முடிய மாட்டேங்குதுப்பா, அந்த அளவுக்கு ஒரு கிடையாது. ஒரு மாசம் எவ்வளவு பூஜை வைக்கிறேன், எவ்வளவு வந்து வச்சு எவ்வளவு பேருக்கு பண்றோம், நம்ம அப்ப வர வேண்டியது தானடா கண்ணா. அதுதான்ப்பா, அப்பா வயசானு அவரையும் பாத்துக்கணும். புரியுது புரியுது புரியுது. ஆனா நீ தோற்பையும் கசப்பையும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறா கண்ணு. நீராக்கீரை கிடைக்கலன்னா பரவாயில்லையாப்பா? அந்த சிறு குறிஞ்சான் கிடைக்குதா பாரு. சிறு குறிஞ்சான், ஆவாரம் பூ, நாவல் கொட்டை, ஆமா, அந்த பரங்கி செக்கைன்னு சொல்லுவாங்க, அது பரங்கி செக்கை, எள்ளு, பட்டை, லவங்கப்பட்டை இருக்குல்ல, லவங்கப்பட்டை, இதெல்லாமே நல்ல மருந்துகள்ப்பா. சரியா? கஷாயம் போட்டு சாப்பிடணும். காய்கறிங்களை சாப்பிட சொல்லிருக்கீங்க, காலையில அமாவாசை வரைக்கும் சாப்பிட சொல்லிருக்கீங்கப்பா. அதுதான் நான் சாப்பிட்டு இருக்கேன். அது சாப்பிடுங்க, அதுவும் கண்ட்ரோலுக்கு வரும்டா கண்ணு. அப்படிதான் சாப்பிடுறேன். அந்த நீராக்கீரை கிடைக்கல பௌர்ணமி அன்னைக்கு. சிறு குறிஞ்சான் கிடைக்குதா பாரு, பொடி வாங்கி சாப்பிட்டுக்கலாமா? ஆமா 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 ஆமா. சரிங்கப்பா, நல்லதுடா கண்ணு, நல்லதுடா கண்ணு. ஹலோ ஹலோ அம்மா. சாமி. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? திருவள்ளூர் மாவட்டம் வேப்போட்டு. எப்படி இருக்கீங்க சாமி? நல்லா இருக்கம்மா, சொல்லு கண்ணா. எனக்கு சொந்த வீடு எப்போ அமைய சாமி? என்னது என்கிட்ட துட்டு வச்சு துட்டு கொடுத்துட்டு சொந்த வீடு எப்போ அமையன்னு கேட்குற மாதிரியே இருக்குதே. ஆசிரமத்துக்கு அடிக்கடி வருவோம் சாமி, உங்க அங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. பத்தியா, அத சொல்லு முதல்ல. இப்ப வாடகை வீட்டுக்கு வந்து உடனே ஒரே பிரச்சனை சாமி வீட்டுல. உடனே பிரச்சனைனா உடனே மாத்திரு, வேண்டாம். அங்க சரி சாமி, மாத்திட்டு சொந்த வீடு அமையட்டும், அது ஆசீர்வாதம். எப்ப அமையன்னு உனக்கு நான் உன் வசதி தெரியாம எப்படிடா கண்ணு சொல்றது?
கரெக்ட் தான் சாமி. ஏன்னா கரெக்டா? நான் வந்துட்டேன். நான் பாட்டு உனக்கு வீடு கிடைத்து விட 3 மாதத்துக்குள்ள சொன்னேன்னா அதாவது தான் அது 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 எல்லாமே கதை. சரி, துட்டு வச்சிருக்கியா வீடு கட்டுறதுக்கு? நான் பாப்பாக்கும் தம்பிக்கும் ஜாதகம் பார்க்காங்க, உங்கள்கிட்ட பார்த்தா அப்ப நீங்க 2025ல வீடு கட்டிடுவோமா அப்படின்னீங்க. சரி, துட்டு வந்துச்சா? இல்ல சாமி, நான் இடம் இருக்கு, ஆனா இடம்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒரு இடத்த வித்துட்டு கட்டலான்னு இருக்கேன். பத்தியா, வித்துரு, கட்டு, ஜம்முன்னு கட்டு. சாமி, உங்க ஆசீர்வாதம். நல்லா நல்லா வித்துரு, எனக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுத்துரு. தரேன் சாமி. சரிடா. தரேன் சாமி. வித்துட்டு தாராளமா கட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, கட்டுவே. சரியா? அந்த மேக்கப் அந்த மாதிரி அந்த இடத்துல கட்டலாமா ஒரு இடம்? சூப்பரா சொன்னப்பார். எது கோணல் இல்லாம இருக்குது? அந்த மேக்கப் அந்த மாதிரி இடம் சதுரமா, அதுல கட்டு. எல்லாமே சதுரம் தான் சாமி. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், புதுசா பாக்குறவங்களுக்கு தெரியாது. ஒரு மனையில நீங்க வீடு கட்டுறதா இருந்தா நீயும் கேட்டுக்கூடா கண்ணா, யார் அந்த பத்திரத்துக்கு அதிபதி யார் பேர்ல இருக்குதோ அவங்க கைய முழமளவு ஒரு சணல்ல நூல்ல முழமளவு அந்த அளவு எடுத்துக்கணும். அந்த அளவு சதுரமா வச்சு எந்த மனையில கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதுல சதுரமா வச்சு அதே நூல் அளவு ஆழம் பள்ளம் தோண்டணும். அந்த நூல் எவ்வளவு ஆழம் இருக்கோ அந்த அளவுக்கு தோண்டிட்டு அந்த மண்ணை மூடணும். தோண்டின மண்ணை திருப்பி மூடணும். சமமா வந்தா அந்த இடத்துல தாராளமா கட்டலாம். கோபுரமா வந்தா முதல் மனை, மண்ணு பத்தல ஒரு பிடி தேவைன்னா அந்த பக்கமே திரும்ப கூடாது, ஓடியாந்துடணும். இத பார்த்தா போதும். நீங்க புதுசா பாக்குறவங்களும் இதை கடைபிடிங்க, பிரச்சனையே இருக்காது. இல்ல நீங்க சொல்வீங்க சாமி, அடிக்கடி நான் கேட்டிருக்கேன். அகண்ட பயணத்துக்கு அந்த ரொம்ப மனசு கஷ்டத்துல வந்து அப்புறம் நீங்க திருநீர் பூசி விட்டீங்க எனக்கு. ஃபர்ஸ்ட் பூசி சொல்ல அவங்க பக்கத்துல நாங்க போக மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் நீங்க கூப்பிட்டு எனக்கு பூசி விட்டீங்க. வருவா அடிக்கடி வருவோம் சாமி. அதுல என்னடா, அதனாலதான் கட்டுவேன்னு சொல்லி இப்ப இந்த ஐடியாவே சொன்னேன். வந்துட்டு நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாமி. இந்த வீட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கு எனக்கு கடையிலும் பிரச்சனை, வீட்லயும் பிரச்சனை. கண்ணு வேண்டாம் வேண்டாம், அது எப்போ முதல்ல அந்த வீட்டுக்கு போய் பிரச்சனைனா அந்த வீடை மாத்திக்கோங்க, அதான் நல்லது. ஏன்னா இங்க இருந்தா வீடு கட்ட முடியாது. அதனால இடம் மாத்திக்கடா கண்ணா. சரி சாமி, நான் கண்டிப்பா செய்யறேன். நல்லது. பாப்பாக்கு உங்களோட ஜாதகம் பார்த்து நீங்க வயிறு பிரச்சனை வரீங்கல்ல, அது மாதிரி வந்துச்சு, அல்சரு. ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்து நல்லா சீப்பா மூஞ்சில ஒரு மாதிரி பொடி பொடியா வந்துட்டு சாமி. நான் தான் சொன்னேனே ஜாதகமும் வயிறு எல்லாம் உஷாரா தானே இருக்கணும். சரி, இந்த அடுத்த முறை வரும்போது கூப்பிட்டு வாடா கண்ணு, பாக்குறேன். நான் கண்டிப்பா கூப்பிட்டு வரேன் சாமி. நல்லதுடா கண்ணு. ஹலோ அம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம்மா. வணக்கம்மா, என்னம்மா? திருச்செந்தூர், தூத்துக்குடி திருச்செந்தூர் மாவட்டத்துல வெற்றிவேல் முருகனுக்கு சொல்லுமா. ஐயா, உங்க ப்ரோகிராம் எப்போ? முதல்ல கொஞ்சம் பொறுமையா மூச்சு வாங்குது பாருங்க. பதட்டப்படாதீங்க, பொறுமையா கேளுங்க. நான் பதில் சொல்றேன். நான் தான் அவசரப்படணும், ஐயோ லைவ்ல இருக்கிறேன்னு. நீங்க அவசரப்படாதீங்க. சொல்லுங்கம்மா. ஐயா, என் கூட பிறந்த தம்பி ஒரு ஆள் இருக்காங்க. சரி. இப்போ அவங்க ரொம்ப குடிக்கிறாங்க. அவங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டையா இருக்கு. சரி, அவர் பேர் என்னம்மா? அவர் பேர் கார்மேல். என்னம்மா? கார்மேல். கார்கிலா? ஆமா. சரிம்மா. அதனால அவங்க எப்பவும் குடிச்சிட்டு வீட்டுல சண்டை போட்டுட்டு பிள்ளையெல்லாம் அடிக்கிறாங்க ஐயா. ஐயோ. அதனால எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. யாரு பிரச்சனைனாலுமே நான் தான் போய் எல்லாருக்கும் நடுவுன்னு, எல்லார பிரச்சனையிலுமே நான் தான் போய் சால்வ் பண்ணுவேன். சரி, அவரு அந்த போலீஸ் பிரச்சனை எப்பயாவது ஒரு நாளாவது உள்ள போய் இருந்தாரா? ஆமா, ரொம்ப ஒரு நேரம் வெட்டு கூட வந்துட்டு, குடி ரொம்ப தன்னை மிஞ்சின குடியில பாத்ரூம்ல கீழே வெட்டு வந்துட்டு. ஓ, டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு கொண்டு காட்டிட்டோம். ஆனா அவங்க குடிக்கிறவங்க அவங்களா திருந்தினாதாம்மா உண்டு, வேற எதுவும் திருத்தவே முடியாதும்மா. என்கிட்ட கூட மருந்து இருக்குது, நான் கொடுத்தா சூப்பரா ஆயிடும்னுவாங்க. அதெல்லாம் ஆகிற கதை இல்லம்மா. உங்ககிட்ட போன் பண்ணி பேசணும் என் மனசு ரொம்ப கடந்துடுச்சு. நீங்க அவருக்கு கல்யாணம் பண்ணாங்களா? ஆமா, கல்யாணம் பண்ணி 3 பொண்ணுங்க பிள்ளைங்க இருக்கீங்க. சேர்ந்து வாழறாங்களா?
ஆமா வாழ்றாங்க. ஆனா எப்பவும் வாழ்ந்தாலும் இந்த குடிச்சிட்டேன்னா உடனே சண்டை வந்துரும் அவங்க வீட்டுக்குள்ள. அவங்க மனைவிக்கு நம்ம சிங் மந்திரம் தெரியும்ல உங்களுக்கு? அவங்க இது தெரியாது, நான் தான் பாத்திருக்கேன்பா. இல்லம்மா, அவங்களுக்கு மனைவிக்கு அந்த மந்திரத்தை கொடுத்து டெய்லி சமைக்கும் பொழுது அந்த மந்திரத்தை சொல்லி சரிப்பா. அவரை பார்த்தாலே அந்த மந்திரம் மனசுக்குள்ள ஓடுற மாதிரி செய்து, அவருக்கு சாப்பாடு போடும்போது அந்த மந்திரத்தை விடாம செய்து ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செய்துட்டு வர சொல்லுமா. உடனே பலன் தராது, ஆனா கண்டிப்பா பலன் கிடைக்கும். இத முதல்ல செய்ய சொல்லுங்கம்மா. கொஞ்சம் சுதாகரிச்சுக்கிட்டு ஒரு வழிக்கு போகும் பொழுது என்ன வந்து பாத்துருங்கம்மா. வாங்க. ஏன்னா இது வந்து நம்ம எதனாலன்னு ஒரு கருத்து இருக்கு. அவரு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டி அதை தவிர்க்க முடியாத 12 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஆரம்பிச்சு கெட்டு போய் நஷ்டப்பட்டு நின்னாரா? இல்ல, அதுல இருந்து தான் அவருக்கு இந்த குடிக்கிற பழக்கமே ஏற்பட்டிருக்குங்கிறது கருத்து. அது பாத்துக்கலாம்டாக்கா. அது என்னன்றதை நான் பார்த்துட்டு சொல்றேன், வந்து பாருங்க. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. எனக்கு மாப்பிள்ளை இல்லப்பா. எனக்கு மாப்பிள்ளை தவறி 8 வருஷம் ஆயிட்டுப்பா. எனக்கு 2 பொம்பளை பொண்ணுங்க இருக்காங்க, 2 பொம்பளை பிள்ளைகள். ஆனா என்ன ஒரு பெட்டி கடை வச்சுதான் நாங்க சமையல் அந்த வருமானத்தை வச்சு சாப்பிடுறோம். சரி. ஆனா இந்த தொழில் இப்ப ரொம்ப மந்தமா இருக்குப்பா. எங்க கடைக்கு வந்து அவ்வளவு பேர் கடை மாறி போறாங்க. வியாபாரம் கடன் வாங்கிலாம் போடாதீங்க. ஏன்னா பெட்டி கடையில கடன் வாங்கி போட்டீங்கன்னா அது வாங்கிக்கிட்டே இருக்கும். கடன் எல்லாம் வாங்க இல்லப்பா, இருக்கிறத வச்சுதான் சமாளிக்கிறேன். கடன்லாம் இல்ல, நீங்க சொன்னீங்களே இப்ப கடன் வாங்கி போடுறேன்னு சொன்னீங்க, அதுக்காக சொல்றேன். அது வேண்டாம், அது நிறுத்திட்டு ஒன்னும் கவலைப்படாதீங்க. டெய்லி இப்ப பாருங்க, நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம். ஓம் பூர்வாய பூர்வபட்சம் தேவாய தேவரூபம் ஷடாய ஷடாட்சர மந்திர தேவாயோ சண்முகாயோ பரமகுரு சுப்பிரமணியாய தேகிமே தேகி ராமரூப மந்திர காருண்யம் சூர்யார்த்த பவந்து தேவ வித்தகாயே சொருப வியாபார அனுகூல சித்திதராயே தாத்ரித்யாய மந்திர ரூபே சண்முகார்த்த பரமகுரு ஷடாட்சராய நமோ நமஸ்துதே ஆத்மார்த்த தீட்சதாய மந்திர பிரயோகம் சர்வ அனுகிரக சித்திதராய வியாபார பலசித்திரஸ்தினே நமோ தேவோ அனுகிரகாய நமஹா. இது இணையத்துல வந்துரும். யாருக்கிட்டனா சொல்லி இந்த மந்திரத்தை அப்படியே பதிவு செய்து வச்சுட்டு டெய்லி கடையில போட்டு கேளுங்க. இது யார்கிட்டனா சொல்லி கேளுங்க, இந்த மாதிரி சாமி சொன்னாரு எனக்கு இதை பதிவு பண்ணி கொடுங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. இத போட்டு கேளுமா, எல்லாத்துக்கும் விமோச்சனம் வரும். நல்லதுராக்கா. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம்ப்பா. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க மும்பைல இருந்து பேசுறோம்ப்பா. மும்பை? ஆமா. சொல்லுடா கண்ணு, யாருக்காக கேட்க போறீங்க? என் கணவருக்காக. அவர் பேர் என்ன, வயது என்னடா கண்ணு? கண்ணன் ஐயர், 48 வயசு. 48? ஆமாயா. சரி, என்ன பிரச்சனைடா கண்ணு? எனக்கு 14 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை தங்கினதுப்பா. குழந்தை தங்கினது 14 வருஷத்துக்கு அப்புறம். இப்ப 7 வருஷம் ஆறுது. இல்ல, அது 14 வருஷத்துக்கு அப்புறம் தங்கி அப்புறம் 9 மாசத்துல கொடி சுத்தி குழந்தை இதாயிடுச்சுப்பா. சரி சரி. அதுக்கப்புறம் குழந்தை இல்ல. சரி, அதாவது கடவுள் இதுல நாங்க விட்டுட்டோம். சரி. இப்ப கவர்மெண்ட் வேலைக்கு நடந்துட்டு இருந்தது. இப்ப அதுவும் பெண்டிங்ல இருக்குப்பா. அதுக்குதான் ஸ்கூல்ல வேலை பாக்குறாரு. நீங்களா? என் கணவர். அவரா? ஆமாப்பா. சரி சரி. அவர் பேர் என்னடா கண்ணு? கண்ணன் ஐயர். கண்ணன். சரி. இப்ப கவர்மெண்ட்ல செய்யறாரு, இன்னும் பர்மனன்ட் ஆகலன்றீங்களா? நடக்க வருது, தட்டி போறது நடக்க வருது. இப்ப பணமும் கொடுத்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது இப்ப என்னன்னு தெரியல. இமிடியேட்டா கண்ணனுங்கிற பேரை மாத்த சொல்றா கண்ணு. அது அது இருக்கு. என்னம்மா? சீனிவாசன் தான் அவர் பேரு. அது பரவாயில்ல, கண்ணனுக்கு பி சீனிவாசன் பரவாயில்ல. ரேவதி நட்சத்திரமா அவரு? திருவாதிரை நட்சத்திரம்பா. ஓ, திருவாதிரைக்கு அதுவும் கொஞ்சம் பிரச்சனை தாம்மா. இருக்கட்டும், அந்த சீனிவாசன் வேணா வச்சுக்கோங்க, கண்ணன் வேண்டாம். ஏன்னா அது சரியா இருக்காது. நம்பர் 1. வீட்டில் எப்பவுமே கவுளி சத்தம் அதிகமாக கேட்குமாடா கண்ணு?
இங்க பாம்பேல கவுளி எல்லாம் சத்தம் போடுறது இல்லப்பா, ஆனா கவுளி சாமி இடத்துல இருக்கும்பா நிறைய. நிறைய இருக்கா? இருக்கும்பா, சாமி பின்னாடி எப்பயும் கவுளி இருக்கும்பா. சரி சரி கண்ணு. அதே மாதிரி அவருக்கு எப்பாவது பைக்ல அடிபட்டதா? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஒன்றும் இல்லை. அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் ஒத்து போகுதா? அவன் அப்பா வந்து குடும்பத்துல அட்ராக்ஷன் இல்லப்பா, மூணு பசங்க இருந்தாலும் விட்டுட்டு போயிட்டா நடுப்புற. ஓ, அவங்க அப்பாவா? ஆமாப்பா. ஓ கண்ணா, இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு பாத்தியா? நான் பார்த்தேன்ப்பா, நான் நடுப்புற அந்த பாப்பேன். கேதுலியா லக்னத்துல சூரிய நமஸ்காரம் சொன்னல, அதுல சூரிய காயத்ரி சொல்லி அதை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுமா. நம்பர் 1 சூரிய காயத்ரி. ஆமா, சூரிய காயத்ரி சொல்லணும். சரியா? சரி. அது வந்து அந்த கேதுலியா லக்னம்னு சொன்ன அந்த நேரத்துல பண்ண சொல்லணும். நம்பர் 1. அங்க செம்பருத்தி பூ கிடைக்குமா இல்ல அலரிப்பூ, செவ்வலரி பூ கிடைக்குமா? செம்பருத்தி பூ கிடைக்கும்பா. செம்பருத்தி பூ கையில டெய்லி அவர் எடுத்துக்கிட்டு ஓம் சரவண பவாய பாச இரீம் குகாய நம, ஓம் சரவண பவாய பாச இரீம் குகாய நம இப்படின்னு இந்த மந்திரத்தை 10 முறை சொல்லிட்டு முருகனோட பாதத்துல எங்க இருந்தாலும் சரி, முருகனோட பாதத்துல வச்சுட்டு அவர் டெய்லி போ சொல்லுடா கண்ணு. சிங் டாலர் ஒன்று இருக்கும் பாரு, இங்க போன் பண்ணி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அது மூலிகையில் இருக்கிற டாலர்னு கேளுங்க. குறிப்பிட்டு ஒரு டாலர் இருக்கும், மூலிகையில் இருக்கிற டாலர்னு ஒன்று இருக்கும். அதை கேட்டு வாங்கி முதல்ல அவர் கழுத்துல போட்டுட்டு எப்பெல்லாம் அவருக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த 108 முறை அந்த மந்திரத்தை சொல்லணும். அந்த ஊதுவத்தி பிடிச்சிட்டு அந்த டாலர்ல எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப கழுத்துல போட்டுட்டு அவர் எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் இது விஷயமா அந்த மந்திரத்தை மனசுல பிரயோகம் பண்ணிக்கிட்டே அவங்க கிட்ட பேசணும். இது செய்தா பர்மனன்ட்டா ஆயிடும். இப்ப பாருமா, என்ன பாடுபட்டாலும் முன்னேற்றம் இருக்காது. பணம் பற்றாக்குறை எப்பொழுதுமே இருந்துகிட்டு இருக்கும். 2 பேரும் வெளியில இருந்தா ஒரு மாதிரி இருக்கும், வீட்டுக்குள்ள போய் 10 நிமிஷம் பேசினாலும் சண்டை வந்துடும். சண்டை கூட எங்க 2 பேருக்குள்ள இத்தனை இல்லப்பா, ஆனா குழந்தைக்காக எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம்ப்பா நாங்க வாழ்க்கையில. அதெல்லாம் தான் கிடைச்சிருச்சடா கண்ணா, கிடைச்சத மகிழ்ச்சியா அனுபவிப்போம். இல்லையேப்பா, கையில வரலையேப்பா. அந்த ஒரு குழந்தை இருந்தது, நீ அதுவும் இல்லையா? அந்த குழந்தை தான்ப்பா 9 மாசம் டெலிவரி எப்ப வந்துருச்சுப்பா. அப்படியா? முருகர் நினைச்சுதான்ப்பா நான் கந்த சஷ்டி கவசம் சொல்லிதான்ப்பா அந்த குழந்தை வளர்ந்ததே. இப்ப சுத்தமா இல்லையா? இல்லப்பா இல்லப்பா. சரி, நீங்க இதை முதல்ல பண்ணி அவர் வேலைக்கு ஸ்டடி ஆகட்டும். சரி. நீ ஒரு முறை எப்படியாவது என்ன வந்து பாத்துடுறா கண்ணு. பாக்குறோம்பா. நாளை கடத்தாதீங்க. சரி. எனக்கு என்னன்னா, எனக்கு 2-3 சந்தேகத்தை தோன்றுது. ஏன் அப்படிங்கிறது, அதனாலதான் நீங்க எப்படியாவது முதல்ல ஒரு வேலையை ஸ்டடி பண்ணிக்கிட்டோம். இதை நான் சொன்னதை செய்து வேலையை ஸ்டடி பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு என்ன வந்து பாத்துடுறா கண்ணு. அது மந்திரம் என்னப்பா? ஒண்ணு இல்லடா அம்மா, சூரிய கேதுலியா நேரத்துல சூரிய காயத்ரி சொல்லணும். சரவணபவாய பாச இரீம் குகாயங்கிற மந்திரம் உனக்கு இணையதளத்துல வந்துடும். அது ஒத்தை செம்பருத்தி முருகனுடைய பாதத்துல வச்சு கும்பிடணும். இணையத்துல பாத்துட்டீங்கன்னா நிகழ்ச்சி வந்ததும் தெரியும் உங்களுக்கு. ஓகேடா கண்ணு, நல்லதுடா கண்ணு, நல்லதுடா கண்ணு. ஐயா ஏதோ சொல்ல வரீங்க ஐயா? ரொம்ப ஒரு தனிப்பட்ட முறையில் அந்த பெண்ணுடைய வாழ்க்கைக்கு சொன்ன அருமையான யோசனை. அவ்வளோதான் ஐயா. ஒரு அமாவாசை ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு வாங்க. வெற்றிலை யாகத்தில் பங்கு கொள்றவங்க விட வேண்டாம். வருகின்ற 2ஆம் தேதி வளர்ப்புறை பஞ்சமி, தீபம் போட்டு வழிபட வேண்டும். 3 வட்டம் போட்டு விட்டார்கள். அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம்